Hello friends, ஃபோட்டோகிராஃபிக்கான டிப்ஸ் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த சீரீஸில். அப்படியே ஹோல்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3வது வீடியோ. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருந்தது தான், உங்களுக்கு HDR மோடை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் ஆமாம் சொல்லுங்கள், அது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நானும் சிலர்கிட்ட வந்து அடிக்கடி பார்க்குறவங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்டேன். நிறைய பேருக்கு தெரியல. இந்த HDR மோட் உங்களோட மொபைலில் தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி சூப்பரான ஃபோட்டோஸ், நார்மலாக யார் வேணுனாலுமே அட்டகாசமான ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டுலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் ஏன்கரோ. இந்த அப்ளிகேஷன் மூலிமா வீட்டில் இருந்தபடியே நிறைய காசு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் எப்போயும் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒரிஜினல் தான். அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க் மூலிமா யார் வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கமிஷன் கிடைக்கும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணணும்னு தேவையில்லை. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும், மொபைல் வாங்கணும் அப்படின்னு கேட்டாலுமே அமேசானில் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இதில் மேக் லிங்க் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு சின்ன லிங்க் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அது மூலியமாக உங்கள் ஃப்ரெண்டு வாங்கினாலுமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஏர்ன் பண்ண மணி எல்லாமே வேலெட்டில் இருக்கும். அந்த காசை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணும்போது 20 ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போனஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இதுக்காக தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, நார்மலாக நம்ம எப்படி ஃபோட்டோ எடுப்போம்? நேராக போய் ஒரு லொக்கேஷன் முன்னாடி யாருனாவது நிற்க சொல்லிவிட்டு அப்படியே வச்சு ஒரு கிளிக் பண்ணுறவங்க படுமோசம் என்னைய மாதிரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் அவங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, பேக்ரவுண்டில் வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்குது, இவங்க கொஞ்சம் வந்துட்டு பிளாக்காக தெரியுறாங்க இல்லை டார்க்காக தெரியுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு கிளிக் பண்ணி அப்படி ஸ்வைப் பண்ணாங்க அப்படின்னா போதும், கொஞ்சம் அவங்களோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஏரியாவோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்றதே தெரியாது, வெள்ளை வெளியேர்னு இருக்கும், இல்லை அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான இமேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த HDR மோட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த HDRனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். HDR ஹை டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அந்த ஃபோட்டோவில் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். அதாவது வந்து ஒரு ஓரமாக வந்து நிழல் இருக்கும், அந்த நிழலும் வந்து நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. ஒரு இருட்டான ஏரியா இருக்கும், அங்கேயும் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது தெரியும். ஒரு மேகக்கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வெள்ளை வெளியேர்னு இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன கலர் கிரேடிங் இருக்குது அப்படின்றதும் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ டோட்டலாக ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். அதில் வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும் இல்லை டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் அந்த ஃபோட்டோவில். ஓகே, இந்த HDR மோடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த HDR மோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு தேவையில்லை, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த HDR மோட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பேசிக்காக 3 ஃபோட்டோ தேவை. 3 ஃபோட்டோ இல்லை 7 ஃபோட்டோ இல்லை எத்தனை ஃபோட்டோ வேணா வச்சு மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பட் 3 ஃபோட்டோ பேசிக்காக இருந்தாலே போதும். அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக 0ல் வச்சு கேப்சர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்போசர் வந்து நார்மலாக என்ன இருக்கோ டிஃபால்ட்டாக ஒரு ஃபோட்டோ. ரெண்டாவது ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. ஸோ இதனால் கொஞ்சம் பிரைட்னஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி எடுக்கப்பட்ட இன்னொரு ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான வெளிச்சம் இருக்கிற ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கலாம். பட் அதிக வெளிச்சம் ஏற்கனவே இருக்க இடத்துல கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், அங்கே பார்க்க எதுவுமே அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. அண்ட் மூணாவது எடுக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து எக்ஸ்போசரை கீழே கம்மி பண்ணிட்டு எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது நார்மலாக எடுக்கக்கூடிய இமேஜ்லேயே வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படி பார்க்கும்போது அதிக பிரைட்னஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில் இருக்குன்னே நார்மலாக தெரியாது. இந்த எக்ஸ்போசரை கம்மி பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடத்துல என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த 3 ஃபோட்டோயும் தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கேவலமாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த 3 ஃபோட்டோயும் நம்ம ஒன்று சேர்க்கலாம். ஃபோட்டோஷாப்பில் கூட இதை ட்ரை பண்ணலாம். 3 ஃபோட்டோயும் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபோட்டோ கிடைக்கும். எப்படி அப்படின்னா அதிகமாக வந்து நீங்கள் எக்ஸ்போசரை வச்சு எடுத்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற இடம்லாம் வந்து எடுத்து வச்சுக்கும். அதுவே நீங்கள் பிரைட்னஸை கம்மி பண்ணி வச்சு எடுத்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பிரைட்னஸில் என்னெல்லாம் டீட்டெயில் இருந்ததோ அதை எடுத்து வச்சுக்கும். ஸோ இது 3த்தையும் மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே லைட் வெளிச்சம் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அவுட்புட் கிடைக்கும். ஓகே, மொபைலில் எப்படி எடுக்கிறது? ஆக்சுவலாக மொபைலில் எடுக்கிறது ஈஸி தான். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDR அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்துட்டு கேமராவில் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷனில். அப்படி இல்லாத பட்சத்தில் கேமரா செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக ஆட்டோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அப்படி ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை அதுவே முடிவு பண்ணிக்கும். பேக்ரவுண்டில் பிரைட்னஸ் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துரும். இல்லை நீங்கள் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, இருட்டில் நிற்கிறீங்க அப்படின்னாலுமே அதுவாகவே எனேபிள் பண்ணி எடுத்து கொடுத்துரும். இல்லை எல்லாமே நல்லா இருக்குன்னா ஒரு நார்மல் ஃபோட்டோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இல்லை எனக்கு HDR மோட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சில டைம் HDR மோட ஆஃப் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அப்போ HDR-ஐ நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சும் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ முக்கியமானது HDR-ஐ எனேபிள் பண்ணிட்டு எடுக்கிறது. ஸோ நார்மலாக HDR-ஐ கொடுத்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், கொடுக்காம எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்டூடியோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்க நேனோ லீஃப் லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். அதுவே நீங்கள் HDR-ஐ எனேபிள் பண்ணிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க அந்த லைட்டையும் கேப்சர் பண்ணியிருக்கோம், என்னோட பிரைட்னஸையும் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மாடியில் நின்று எடுக்கிறீங்க, பிரைட்னஸ் வந்து வெளியில் இருக்க வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்கள் க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கவர் ஆகாமல் ஃபுல்லாக வந்து அப்படியே ஒயிட்டாக இருக்கும். நார்மல் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுவே இந்த HDR-லாம் எனேபிள் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸோட பிரைட்னஸும் நல்லாயிருக்கும். அதே போல் அந்த பேக்ரவுண்டில் இருக்க க்ளவுடாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டில் டெம்பிள் ஏதாவது ட்ரீ இருக்குன்னா அதோட கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டான சேச்சுரேஷனில் கரெக்டான டைனமிக் ரேஞ்சில் உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம முக்கியமாக இந்த HDR மோடே வந்து எனேபிள் பண்ணி எடுக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புது விஷயத்தை கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் இன்னும் நிறையா ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், மொபைல் அன்பாக்சிங்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள்.